வணக்கம் நண்பர்களே. இப்போ இயற்கையை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நான் தங்குற எல்லா ப்ளேஸுமே இப்படி தான் நான் தேடி தேடி போய் தங்குவேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ தான் 10,000 60,000க்கு அது கொடுத்து தங்கினாலும் நம்ம இயற்கையை ரசிச்சுட்டே தானே பார்ப்போம். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு ஒரு ரெயினை இயற்கையை பார்த்துட்டே படுத்து தூங்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ளேஸ் தான் இது கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் இல்லை. ஃபுட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி நீங்கள் தங்குறதுக்கு 4 பேர் தங்கலாம், ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோலோவாக வந்து தங்கலாம். அது மாதிரி 2 டைப்பாக இருக்குது. ஏ ஃப்ரேம் ஒன்று, கேப்சூல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? உள்ளவே ஒரு சிங்கிள் பெட்ரூமு, ரெஸ்ட் ரூம் உள்ளேயே எல்லாமே அட்டாச்சு தான். ஸோ எதுக்குமே இல்லை. வெளில வந்து நைட்டு கூட கேம்ப் ஃபயர் கூட போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் இது. எனக்கு இது வரைக்கும் நான் போய் தங்கியிருக்கேன், எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைஞ்ச ப்ளேஸு. ஸோ நாங்கள் தங்கியிருக்கும் போது யாருமே இல்லை அங்கே. ஒரு மறுநாள் தான் வந்து ஒரு பாய்ஸ் பேச்சுலர்ஸ் வந்தாங்க. மற்றபடி அது ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக டைம் ஆக ஆக அந்த க்ளவுடு, ஸோ அதுக்கப்புறம் பனி எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கொடைக்கானல் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். இது நம்ம பூம்பாறை வில்லேஜ் தான், வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம கொடைக்கானலே தான்.